இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, நான் ஒரு தமிழ் மளிகை கடைக்கு போயிட்டுருக்கேங்க. என்ன வாங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் பாரம்பரிய அரிசிகள்லாம் வாங்கிக்கிட்டு வருவேன். நான் இப்போல்லாம் ரொம்ப யூசுவலாகவே இந்த மாதிரி மாதம் ஒரு முறை போய் இந்த பாரம்பரிய அரிசிகளான சீரக சம்பா, தூய மல்லி, காட்டு யானம், கருப்பு கவுனி, அதுக்கப்புறம் மாப்பிள சம்பா, அப்புறம் பூங்கார் அரிசி, இப்படி பல அரிசிகளை வாங்கிட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லி 10 கிட்ட திடீர்னு ஹெச்பிஎன்சி எடுத்து பார்க்கும்போது இருந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக இப்போ பார்த்தீங்கன்னா 6.2க்கு வந்துட்டேங்க. ஸோ இதுக்கெல்லாம் நான் பண்ணது ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். அதை என்னுடைய வீடியோஸில் நான் அப்பப்போ ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல பாரம்பரிய அரிசியான மாப்பிள சம்பா அரிசியை வாங்கிட்டு அதில் பஞ்சு பஞ்சாக இட்லி செஞ்சு உங்களுக்கு அந்த ரெசிப்பியும் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவையும் நம்ம இதில் பார்க்கலாம். இந்த கடைக்கு பேர் ஸ்ரீகுமரன் ஸ்டோர், ஸ்டார் நீட் அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த கடையோடைய அட்ரஸையும் லொக்கேஷனையும் நான் கட்டாயம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. இந்த கடையை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. டாக்டர் சிவராமன் இந்த மாதிரி ரெட் ரைஸை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படியெல்லாம் நல்ல பயன்கள் வருது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நான் வாங்கிட்டு வந்தது என்னெல்லாம்ன்றது இந்த பில்லில் கொடுத்துருக்கேன். ஸோ மாப்பிள சம்பா அரிசியோடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $6.99. அதோடைய அப்ராக்சிமேட் வேல்யூ ₹450. ஸோ நம்ம ஊரில் இது ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கை கட்டின தூரத்தில் கிடைக்கிது. தயவுசெய்து வாங்கி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. மாப்பிள சம்பா அரிசியில் இட்லி செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், புட்டு மாதிரி நல்லா சாஃப்டாக வருதுங்க. நானே நினச்சி பார்க்கல. ஒரு முறை ஃபுல்லாக இந்த மாப்பிள சம்பா அரிசியிலே இட்லி செஞ்சேன். அதுக்கப்புறம் 2 முறை நான் கொஞ்சம் இட்லி அரிசி கலந்து செஞ்சேன். ஸோ எல்லா முறையும் ரொம்ப ஒரு வெள்ளை அரிசி இட்லிக்கும் இந்த சிகப்பு அரிசி இட்லிக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. கலர் ஒன்று தான் வித்தியாசம். இந்த கலரும் ரொம்ப லைக்கோப்பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சத்தின் மூலமாக தான் அந்த கலர் நமக்கு அந்த அரிசியில் வருது. அதுக்காக அவர் டாக்டர் சிவராமன் ரொம்ப நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ வாங்க இந்த ரெசிபிக்கு, அதாவது இந்த மாப்பிள சம்பா அரிசியில் இட்லி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். எப்பயுமே அரிசிக்கு 4 கப் அரிசிக்கு 1 கப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அரிசியோடைய அந்த டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் 3 கப் அரிசி எடுத்துக்கோங்க. 3 கப்பு மாப்பிள சம்பா அரிசி எடுத்துகிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. இல்லைன்னா 8 ஹவர்ஸாவது ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி ஒரே 1 கப்பு எடுத்துக்கோங்க. கூட 1 கப்பு உளுந்துன்றது 1.25 கப்பாக கூட எடுத்துக்கோங்க. கூட 2 ஸ்பூன் வெந்தயம். இது ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் நல்லா கழுவி ஊற வச்சுருங்க. ஸோ மாப்பிள சம்பா ரைஸை 3 கப்பு எடுத்து நல்லா கழுவி ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. இட்லி அரிசியை 1 கப்பும், உளுந்து 1 கப்பு, வெந்தயம் 2 ஸ்பூனு. இதை ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவி ஊற வச்சுருங்க. அரைக்க போகிற சமயத்தில் நீங்கள் ஒரு 1/2 கப்பு அவல் நல்லா கழுவி வச்சிங்கன்னா, அந்த மீடியம் தட்டு அவல் இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே நீங்கள் கழுவும் போதே நல்லா அது ஊறி போயிடும். ஸோ இது நீங்கள் உளுந்து அரைச்சதுக்கு அப்புறம் இந்த அரிசி அரைக்க போகும்போது அந்த அவலையும் போட்டு ஒன்றா அரைச்சிருங்க. இது மாப்பிள சம்பா அரிசி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா அரைச்சிருங்க. இந்த பொடி ரவை மாதிரி அப்படி தொட்டிங்கன்னா லேசாக நறுன்னு இருக்க மாதிரி இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருங்க மாவை. அதுக்கப்புறம் உளுந்து போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இட்லி அரிசியை அரைச்சிக்கோங்க. உளுந்து அரைக்கும் போதே வெந்தயத்தையும் போட்டுக்கோங்க. அரிசி அரைக்கும்போது அந்த அவல் கழுவி வச்சோம் இல்லைங்களா, அந்த அவல் போட்டுட்டு அரைச்சிருங்க. ஸோ எல்லா மாவையும் ஒன்றா போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கையால் நல்லா ஒரே டைரெக்ஷனில் வர மாதிரி நல்லா அடித்து கலக்கிடுங்க. கலக்கிட்டு நான் எப்பயுமே அவனில் கொஞ்சம் சூடு பண்ணி அது உள்ளே வச்சு தான் புளிக்க வைப்பேன். ஏன்னா இங்கே எப்பயுமே கொஞ்சம் குளிராக இருக்கும் அப்படின்றதுனால. நம்ம மற்ற ஊர்லலாம் நம்ம சாதாரணமாக நல்லா கலக்கி நம்ம தட்டு போட்டு மூடி வெளியே வச்சிட்டோம் அப்படின்னாலே ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா புளிச்சிரும். அதாவது ஓவர் நைட்டு அரைச்சி வச்சோம்னா காலையில் புளிச்சு போயிடும். ஸோ புளிச்ச மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா புசுன்னு இருக்குங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அந்த மாவு. லேசாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி மாவு கொஞ்சம் இலகுன மாதிரி தான் இருக்குன்னா தண்ணி ஊற்றாதீங்க. இட்லி ஊற்றி வைக்கும்போது எண்ணெயை தட்டிலலாம் தடவிட்டு
நீங்கள் வந்து இட்லி தட்டை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இட்லி தட்டை உள்ளே வைங்க. உள்ளே வச்சு இந்த இட்லி வேகிறதுக்கு கட்டாயம் ஒரு 20 மினிட்ஸ் எடுக்குது. ஸோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுருங்க. மீதியமான தீயில வச்சு மூடி வச்சு வேக வச்சுருங்க. நீங்கள் நடுவுலலாம் செக் பண்ணவும் தேவையில்ல. 20 மினிட்ஸ் ஷார்ப்பாக 20 மினிட்ஸில் அழகாக வெந்துடும். நான் ஆயில் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இட்லி தட்டு மேலே வந்து இட்லி வந்து ஒட்டவே ஒட்டாது. லேசாக நீங்கள் ஸ்பூன் வச்சு இப்படி தள்ளினாலே அழகாக வந்துடும். ஸோ சட்னி வந்து கார சட்னியும் கொத்தமல்லி சட்னி 2மே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கட்டாயம் நான் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி இட்லி ரெசிபியே வந்து ரொம்ப லாங்காக போகுது. ரொம்ப மோட்டிவேஷன் கட்டாயம் கொடுக்கணும். 4 பேர் நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் வந்து அவங்களுடைய டே டு டே லைஃப்பில் இந்த நல்ல அரிசிங்களை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக நான் வந்து இந்த வீடியோவில் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இது கொஞ்சம் லாங்காக போகுது. ஸோ சட்னிக்கு ரெசிபி வேணும்னா கட்டாயம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இட்லி பாருங்களேன் எப்படி குண்டு குண்டாக அப்படியே உப்பி வந்து நல்லா வந்து புசு 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 புசுன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். புட்டு மாவு மாதிரி இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் இதே மாதிரி தாங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி. இதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த சோடா மாவோ இல்லை எந்த ஸ்பெஷலாக எதுவுமே போட தேவையில்ல. சாதாரணமாக இட்லி மாவு அரைச்சி புளிக்க வச்சு அந்த புளிக்க வைக்கிறது நல்லா வந்து மேலே வந்து எழும்பி வரணும். அது டபுள் த சைஸ் அந்த மாவு ஆச்சுனாலே இட்லி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ இட்லி தான் இப்படி வருது, தோசை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு. யூஸ்வலாக நான் இந்த மாவுலாம் வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ் வர மாதிரி தாங்க வச்சுக்குவேன். ரொம்ப வந்து 1 வாரம் 10 நாள் அந்த மாதிரி வைக்கிறது கிடையாது. ஸோ வந்து 2 நாள் ஆக்சுவலாக வந்து இட்லி ஊற்றிடுவோம். 1 நாள் வந்து தோசை. அதுக்கும் மேலே மாவு மீந்ததுன்னா ஊத்தாப்பம் இல்லை பணியாரம் போட்டு முடிச்சுருவோம். அது வந்து ஒரு நாள் டின்னருக்கு அதை முடிச்சுருவோம். ஸோ தோசைக்கு வந்து ரொம்ப மாவு வந்து ரொம்ப கெட்டியமாக இல்லாமல் லைட்டாக கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு கலக்கிக்கிட்டு தோசை ஊற்றினா நல்லா மொறு 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 மொறுன்னு அப்படியே கீ ரோஸ்ட் மாதிரி வந்தது. நாங்கள் யூஸ்வலாக வந்து தோசைக்கே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குவோம். ஏன்னா வந்து 1 ஸ்பூன் நெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா மெலீஸாக ரொம்ப அதே ஒயிட் ரைஸ் டேஸ்ட்லேயே நல்லா வந்ததுங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்து இட்லி வேணாம் தோசைக்கு தான் ஊற வச்சு அரைச்சா நம்ம ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பிள்ளைங்கள வீட்டில் இருக்கவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு பழகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவர் நைட் எல்லாம் ஒன்றா போட்டு ஊற வச்சுருங்க. 1 கப்பு மாப்பிளை சம்பா அரிசி, அதுலேயே 1 கப்பு இட்லி ரைஸு, அதுலேயே வந்து 3/4 கப்பு உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் மொத்தமாக நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. காலையில் இல்லை உங்களுக்கு எப்போ டைம் இருக்குதோ அப்போ நல்லா அரைச்சி புளிக்க வச்சு தோசையாக ஊற்றுங்க. சூப்பராக வரும். இதுக்கு நீங்கள் எப்பயும் வீட்டில் இட்லிக்கு என்ன சட்னி அரைப்பீங்களோ அந்த மாதிரி சட்னி அரைச்சிங்கனாலே போதுங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்ஸில் கேளுங்க. கட்டாயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ நான் எப்பயுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 1/2 hour கழித்து ஒரு நல்ல ஒரு 1/2 கப்பு டீ, அதாவது இஞ்சி ஏலக்காய்லாம் போட்டு ஒரு கருப்பட்டி ஒரு சின்ன துண்டு போட்டு நல்லதாக ஒரு டீ போட்டு குடிச்சிருவோங்க. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் டீ குடிப்போம். காலையில் வெறும் வயிற்றுலலாம் காப்பி டீ எதுவுமே குடிக்க மாட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து அந்த பயன் அடையட்டும். நிச்சயமாக வந்து எல்லோரும் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ரைஸ்லேயே நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இட்லி தோசைனாலும் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகளில் வந்து நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பிப்போம் அப்படின்ற மோட்டிவேஷன் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஷேர் பண்ணும்போது கிடைக்குங்க. கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுத்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.